அனைவருக்கும் வணக்கம். 2 நாளாக நம்ம சென்னை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சென்னை மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க இந்த கடலோர மாவட்டங்களில் வாழ்கிற அனைத்து மக்களுமே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனால் நம்ம தமிழக வெற்றி கழகம் சார்பாக சென்னையில் அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஏரியாவிலையும் பகல் இரவு பெறாமல் அத்தியாவசிய பொருட்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்கியிருக்காங்க. இரவுன்னு கூட பார்க்கல, இரவு நேரத்தில் கூட போயிட்டு சாப்பாடு கொடுத்துருக்காங்க. அது இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம குளத்தூர் தொகுதி முதல்வரோட தொகுதி, அந்த தொகுதியிலே சாப்பாடு கஷ்டப்படுறாங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம தாவக சார்பில் உணவுப் பொருட்களை கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்வரோட தொகுதி பார்த்துக்கோங்க, அங்கே லட்சணம் என்னன்னு சொல்லிட்டு. நான் தேடின வரைக்குங்க, நம்ம சமூக வலைத்தளங்களில் நான் தேடுறேன். இந்த அரசு அதிகாரிகளோ இல்லை திமுகவை சேர்ந்தவங்க, அதிமுகவை சேர்ந்தவங்களோ எனக்கு தெரிஞ்ச மக்களுக்கு என்ன உதவி செய்தாங்கன்னு தெரியல. நான் அவங்க உதவி செய்த மாதிரி நான் ஒரு காணொலி கூட நான் பார்க்கல. அவங்க சேனலில் போய் கூட தேடுறேன், ஒரு காணொலி கூட பார்க்கல. எனக்கு இவர் யாருன்னு தெரியலைங்க. அதாவது திமுகவோட வட்ட செயலாளரா இல்லை எம்எல்ஏவான்னு தெரியல. சென்னையில் அவ்வளோ மழை பெஞ்சிட்ருக்கு, வீட்டில் தண்ணி போயிட்டுருக்கு, சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்காங்க. ஆனால் இவங்க ஆய்வு பண்ணுற இடத்த பார்த்தீங்களா, தெப்ப குளத்தில் போயிட்டு ஆய்வு பண்ணிட்டுருக்காங்க. குளத்தங்கரையில் தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்துட்ருக்காங்க, எவ்வளோ தண்ணி தேங்கி இருக்குன்னு பார்த்துறாங்க. சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க, அவங்க போயிட்டு உதவி செய்யலாம். ரோட்டில் குண்டும் குழியுமா இருக்குது, தண்ணி ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. அவன் கப்பல் விட்டுனுங்கிறான். இவங்க ஆய்வு பண்ணுற இடத்த பார்த்தீங்களா, உங்கள் விளம்பரத்துக்கு அளவு இல்லையா? எனக்கு கடைசியாக ஒரு கேள்வி நண்பர்களே, 4000 கோடி என்னாச்சு? நானும் கேட்குறேன், நீங்களும் கேட்குறீங்க. அதுக்கான பதில் யாருக்கிட்டையுமே இல்லை. இன்றைக்கி திரும்ப பிரியாக்கா பேட்டி கொடுப்பாங்க. அந்த பேட்டி வந்தோடனே நான் பேசுகிறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவே எனக்கு தேவை.